வெறும் நாய் நக்குனதுனால இந்த லேடிக்கு அவங்களோட கையையும் காலையும் இழக்க வேண்டிய நிலைமும் வந்துட்டு. சோ உங்களுக்கும் இந்த சிச்சுவேஷன் வராம இருக்க இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா மேரி என்கிற ஒரு லேடிக்கு அவங்களோட முழங்கால்ல கொஞ்சமா அடிபட்டு இருந்தது. அவங்களோட நாயும் அந்த லேடி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த புண்ணை நக்கி சுத்தம் பண்ணி விட்டு இருக்குது. அதுல இருந்து 4 நாள் கழிச்சு மேரியோட கையும் காலும் கருப்பாக தொடங்கிட்டான். அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் அதை செக் பண்ணும்போது தான் தெரிய வந்தது அந்த லேடி நாய்களோட சலைவால இருக்கிற கேப்னோ சைட்டோபாகா என்கிற ஒரு பாக்டீரியாவால பாதிக்கப்பட்டிருந்தாங்களா. அதுக்கப்புறமா அவங்களோட மிச்சம் இருக்கிற பாடி இன்ஃபெக்ஷன் ஆகாம காப்பாத்துறதுக்கு கையையும் காலையும் கட் பண்ண வேண்டிய நிலைமை வந்துட்டான். வெறும் நாய் நக்குனதுனால இந்த லேடிக்கு அவங்களோட கையையும் காலையும் இழக்க வேண்டிய நிலைமும் வந்துட்டு. சோ உங்களுக்கும் இந்த சிச்சுவேஷன் வராம இருக்க இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆக்சுவலா மேரி என்கிற ஒரு லேடிக்கு அவங்களோட முழங்கால்ல கொஞ்சமா அடிபட்டு இருந்தது. அவங்களோட நாயும் அந்த லேடி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த புண்ணை நக்கி சுத்தம் பண்ணி விட்டு இருக்குது. அதுல இருந்து 4 நாள் கழிச்சு மேரியோட கையும் காலும் கருப்பாக தொடங்கிட்டான். அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு போய் டாக்டர் அதை செக் பண்ணும்போது தான் தெரிய வந்தது அந்த லேடி நாய்களோட சலைவால இருக்கிற கேப்னோ சைட்டோபாகா என்கிற ஒரு பாக்டீரியாவால பாதிக்கப்பட்டிருந்தாங்களா. அதுக்கப்புறமா அவங்களோட